ஹலோ ஏலியன்ஸ், இப்போ ஒரு புது டாபிக். நான் டாபிக்னா எல்லாருக்கும் ஒரு ஃபியூச்சர் கோல் இருக்கும்ல, அதை பத்தி பேசலாம். அதுதான் டாபிக். உனக்கு தான் மச்சான் ஃபியூச்சர் கோல்? ஃபியூச்சர் கோல்னு எடுத்தா ஆஸ் யூஷுவல் டிபிக்கல் இந்தியன் ஃபியூச்சர் கோல், அதாவது வீடு கட்டுறது. ஓகே, ஆமா, ஒத்துக்கிற. எப்படி கட்டுவ? இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஏற்புடையதல்ல. கரெக்ட் போயிடுச்சு. நல்ல சகனம். இப்ப நான் கேட்டனா. வெல்கம் பேக் ஏலியன்ஸ். ஆமா, என்ன பேசியிருந்தோம்? கரெக்ட் போயிடுச்சு. சகம் சரியில்லை நாளு. என்னடா உன் ஃபியூச்சர் கோல்னா? அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வீடு வாங்குறது, ஒரு 3 BHK ஸ்டாண்ட் அலோன் டியூப்ளெக்ஸ் வீடு. சார் எப்படி பண்ணுவீங்க? டூப்ளெக்ஸ் 3 BHK ஸ்டாண்டர்ட் வீடு எப்படி? ஸோ இது எப்படி பண்ணுவேன்ற கான்செப்டை தாண்டறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ பேக். எதுக்காக பண்றோம் இதெல்லாம்? யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? நீ சொல்லு, நீ எதுக்காக பண்றேன்னா? எனக்கு வீடு தேவையில்லை. வீடு தேவையில்லையா? பணக்காரன் ஆகணும். பணக்காரனா எல்லாமே வாடகை வந்து எனக்கு. பணக்காரன் ஆகலாம்டா. பணத்தை வச்சு என்ன பண்ண போற? அது சொல்லணும். பணக்காரன் ஆகிறோம்னு சொல்லி பணக்காரன் ஆயிட்டு ஓட்ட வீட்டுல இருப்பியா? இல்ல. we need money to do what? That is the question. Money is not important. மணியை வச்சு என்ன பண்றோமோ அதுதான் இம்பார்ட்டன்ட். இனிமேல் பேசுவாங்க, ஆனா ரியாலிட்டி மணி தான். ஆடியன்ஸ் கஸ்டமர் சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க. ப்ளீஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மிஸ்டர் நாயி. நான் ஃபுல்லாப்பா இனிமேல் சின்ன பசங்க மாதிரி பேசுவாங்க. மணி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் வேர்ல்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ பேக் டு த டாபிக். ஸோ எதுக்காக வீடு நம்ம வாங்கணும்னா, டு மேக் அவர் ஃபேமிலி ஹாப்பி, டு கிவ் தம் அ சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. அதாவது இப்போ ஒரு ரெண்ட் வீட்டில் இருந்தாலுமே ஊரெல்லாம் எங்கே சுற்றினாலும் வீட்டுக்கு வரும்போது வாவ் இது நம்ம வீடு, அந்த கம்ஃபர்ட் ஜோன். ஹோட்டலுக்கும் வீட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஹோட்டலில் 4 வால் தான், வீட்டிலே 4 வால் தான். பட் ஹோட்டலில் என்னதான் ப்ரைவசி இருந்தாலும் அந்த கம்ஃபர்ட் ஜோன், ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி இருக்காது. வீடுனா ஹோம், அந்த ஃபீல் வரும். ஸோ அதுக்காக. அண்ட் வாழ்க்கை ஃபுல்லாக நாங்கள் வி ஹவ் பீன் இன் அ வெரி லோ லெவல் சரௌண்டிங் அண்ட் வீடு இருந்ததுனால ஐ வாண்ட் அ மச் மோர் ப்ரீமியம் அண்ட் அ பெட்டர் ஸ்பேஸ் ஃபார் மை ஃபேமிலி டு பி சேஃப் அண்ட் செக்யூர். தட் இஸ் த ஒன்லி ரீசன் ஃபார் மீ டு கெட். அதை தாண்டி எனக்கு வீட்டு உள்ளே படிக்கிட்டு இருக்க வீடு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் டியூப்ளெக்ஸ். That's it for me. ஆயிச்சா? எதுனா இருக்கா உலகத்துக்கு பேசணும் சொல்லுக்கு? ஓகே, இது நிறைய பேர் நீங்க கனெக்ட் பண்ணிப்பீங்க அண்ட் ஒத்துக்கவும் செய்வீங்க. பிகாஸ் திஸ் இஸ் டிபிக்கலா இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே வி ஆல் நீட் சம் சேஃப் பிளேஸ் வேர் we can be us. Simply, universe has no choice other than following me. ஓகே ஃபைன். அவனுக்கு ஃபியூச்சர் கோல் வீடு. ஆனா எனக்கு ஃபியூச்சர் கோல் ஜாஸ்தி சம்பாதிக்கணும். சம்பாதிச்சா எல்லாமே லைனா வரும். வீடு, காரு, ஸ்டேட்டஸ். முதல்ல நல்லா இருக்குதுடா. Here we go. Money talk. Here comes the money. Dollar, dollar. Dollar, dollar. Ching, ching, bling, bling. Got the chatter. You ain't talking. ஓகே, எப்படி நீ வீடு கட்டுவ? எங்க ஸ்டார்ட் பண்ணுவ? 2-3 மெத்தட்ஸ் இருக்கு டோட்டலா. ஃபர்ஸ்ட் மெத்தட், இந்த சேனல் ஃபேமஸா இதுல வர காசை வச்சு வீடு கட்டுவோம். செகண்ட் மெத்தட், என்னோட ஈவெண்ட்ஸ் கம்பெனி பூம் ஆகணும். தேர்ட் மெத்தட், இன்னும் 2-3 பிசினஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கேன், அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆகும். அப்படின்னா உங்ககிட்ட எதுவும் இல்லை. அது அப்படியே சொல்லலாம். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. இவன் இப்பவே இதெல்லாம் பிளான் போடுறான். ஐயோ, அது வேற எப்படிதான் சொல்றது? வாங்கின அடி அப்படி. நான் எப்படி காசு earn பண்றேன்னா,
ம் எதுனா பண்ணிடணும், அதான் தெரியல. ஆனா எதுனா பண்ணிடணும். ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா? யாரா நீங்களாம்? இப்போ நீ இன்வெஸ்ட் பண்ற, இன்வெஸ்ட் தான் பூம் ஆகும். ஓகே. அது இப்போ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண எவ்வளவு வரும் உனக்கு இன்வெஸ்ட் பண்ணா? இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் மணி வைஸா இல்ல மணி வைஸ் மணி வைஸ் என்ன லைக் சர்டன் பர்சன்டேஜஸ் இருக்கும். இப்போ நீ எஃப்டினா உனக்கு 78%, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா அட்லீஸ்ட் மினிமம் 12. ஓகே. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வீடு, இப்போ நீ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ற ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல எஃப்டில? ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளவு சொல்லு? ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டா வாட்ஸ் மினிமம் ஒரு 50 லேக்கே நீ போற. ஓகே. 50 லேக் எவ்வளவு இயர்ஸ்க்கு அப்படியே வச்சுக்குவ? 10 இயரா? நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு அட்லீஸ்ட். ஓகே. எவ்வளவு பர்சன்டேஜ்? 7 தான். கால்குலேட் பண்ணு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. So 50 lakhs 5 years 7% into 7%. எவ்வளவு வந்துச்சு? ஸோ நம்மளுக்கு கிடைச்ச அமௌண்ட் பார்த்தா 17,50,000 rupees. ஓகேவா? எப்படின்னா கரெக்டா ஈக்குவல் ஆயிரும். ஆமா, புரியுதா? அதுதான் மேட்டரு. சரி, என்னதான் சொல்ல வர? நானா சொல்றேன்னா பெஸ்ட் சொல்யூஷன் அது தெரியல. எனக்கு தெரியலவா, எனக்கு எப்படி எதுதான் முக்கியம், எதுவுமே முக்கியம் இல்லடான்ற மாதிரி சொல்றேன். அப்படி இல்ல, லைக் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன், இஃப் யூ ஆர் ஓகே வித் யுவர் இஎம்ஐ ஸ்டப்ஸ், நீங்க டவுன் பேமெண்ட் பண்ணி அந்த வீடு வாங்கி அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு நீங்க அந்த இஎம்ஐ அமௌண்ட் கட்டிட்டு போகலாம். இஃப் யூ ஆர் நாட் இன் த மூட் ஆஃப் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another. ஸோ அப்படி இருந்த பட்சத்தில் நீங்கள் 30 வருஷம் இருந்தாலுமே ஒரு நல்ல கம்யூனிட்டியாக சூஸ் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் அகெயின் இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால நீங்கள் இந்த வருஷம் ஒரு 1 lakh நீங்கள் லோனாக கட்டுறீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு 1 lakh வந்து 1 lakh தெரியாது, 93,000 காட்டும். பிகாஸ் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் இஸ் சம்திங் அரௌண்ட் 7% இருக்குது. சரியா? அடுத்த வருஷம் உங்களுக்கு 93,000 தான் தெரியும், 1 lakh rupees. அது அடுத்த வருஷம் அப்படியே கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி போக பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஒருவாரம் உங்களோட இன்கமும் ஸ்டேபிளைஸ் ஆகிருக்கும் இப்போ இருக்கிறதோட. சரிங்களா? இப்போ இது ஒன் ஆஃப் த மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்ட் ஹவுஸில் இருக்கலாம். ரிமைனிங் அமௌண்ட் எடுத்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு எஃப்டி ஆர் சம்திங்கில் போடலாம். ஸோ ஒன்ஸ் 10 year நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை எடுத்து வித்ட்ரா பண்ணி அதில் ஒரு பர்ச்சேஸும் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் இருக்கு. அண்ட் தேர் ஆர் பிளென்டி ஆஃப் மெத்தட்ஸ், யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த ரைட் ஒன். அண்ட் தேர் ஆர் சர்டன் பீப்புள், சில பேர் இருக்காங்க, எனக்கு சொந்த வீடே வேணாம், நான் வாடகை வீட்டிலே இருந்துன்னு போறேன். பிகாஸ் அவங்க கிட்ட காசு இல்லைன்ட்டு இல்லை. நான் ஒன் ஆஃப் த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஒரு சொல்லி பார்த்துருக்கேன். அவங்க கிட்ட 6 crore rupees மணி இருக்கு. பட் ஆனால் 1 lakh ரெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு கம்யூனிட்டியில வாழ்ந்துட்டு இருக்கான். ஒருத்த போய் அவனை கேட்குறான், சார் நீங்க எதுக்காக ரெண்ட்ல இருக்கீங்க, இந்த காசு வச்சு ஒரு வீடு வாங்கலாம்னு சொன்னா அவர் சொல்லுவான் சிம்பிளா, ஆனா அறிவுல தானா 6 crores நான் எஃப்டியில் போட்டு வச்சிருக்கேன். எஃப்டியில் எனக்கு எவ்வளோ 7%, அது மல்டிப்ளை பண்ணா 42 lakhs வருது அவனுக்கு பர் இயர். சரியா? 6 crore into 7% சம்திங் அரௌண்ட் 42 lakhs. அண்ட் அதுல வெறும் 1 monthக்கு 1 lakh rupeesனா 12 monthக்கு இட்ஸ் ஈக்குவல் டு 12 lakh rupees. ஸோ 47 minus 12 lakh அகைன் 36 lakh rupees அவனோட சேவிங்ஸ் எக்ஸ்ட்ரா. அண்ட் மோர் ஓவர் அவனுக்கு ஒரு நல்ல கம்யூனிட்டியும் கிடைக்குது, பிளஸ் நல்ல ஸ்பேஷியஸான இடத்துல வாழ போறான். அது வாங்கி லைபிலிட்டியே இருக்கிறது பதில் இட்ஸ் ஜஸ்ட் கோனா லீவ் இந்த பண்ணிருக்கான். ஸோ இப்படி ஓகேன்றவங்க இப்படி இருக்கலாம். உங்களுக்கு இல்லை வீடு என்னோட சொந்தமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணி வாங்கலாம், இல்லை இமீடியட்டா வாங்கிட்டு அதை லோனை கட்டிட்டு கூட இருக்கலாம். அகைன் இட் எண்ட் ஆஃப் த டே எவ்ரி ஒன்ஸ் ப்ரிஃபரன்ஸ். இப்போ நீங்க எங்களை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஒரு பைத்தியக்காரங்க. இப்போத்துக்கு பேங்க் பேலன்ஸ் 2 பேரும் இப்ப போய் சாப்பிட்டு வந்த பிரியாணி குஷ்கா கழிச்சா 50 ரூபாய் இருக்குமா? 300 ரூபாயில 250 ரூபாய் காலி பண்ணிட்டு உங்ககிட்ட வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோ பூம் ஆச்சுன்னா இதுல வர காசை வச்சு சேவிங்ஸ் பண்ண